ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஓகே, தமிழ் வந்து பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாம தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல், கிரவுல், வீரமாமுனிவர், அகத்தியலிங்கம். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலை தோங்கவும் செய்யும். யார் சொன்னது அப்படின்னா கால்டுவெல் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தல புராணங்களை இயற்றியவர் யார்? ஓகே, கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தல புராணங்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரனார், சம்பந்தர், அப்பர். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஓகே, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இதோடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோசிகீரனார், காலமேக புலவர், கவிராச பண்டிதர், செய்குதம்பி பாவலர். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கதிராச பண்டிதர். ஓகேங்களா? அடுத்து வந்து கொஸ்டின் பாருங்க, எறும்பு தன் கையால் என் சான் என்று பாடியவர் யார்? ஓகே, எறும்பு தன் கையால் என் சான் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார், புள்ளங்காடனார், வள்ளுவர், கபிலர். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. எறும்பு தன் கையால் என் சான் என்று பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார் தான் பாடியிருக்கார். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 18ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கணித மேதை யார்? ஓகே, 18ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கணித மேதை யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகோபி, ஹாய்லர், ராமானுஜர், கால்சோன். இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்க. 18ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கணித மேதை யார்? யார் அப்படின்னா ஜாகோபி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, சொல்ல துடிக்குது மனசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஓகே, சொல்ல துடிக்குது மனசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வி.கே.டி. பாலன், வி.கே. சுந்தரராசன், சிவபாலன், எம்.பி. முத்து. இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்க. சொல்ல துடிக்குது மனசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வி.கே.டி. பாலன். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஓகே, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன், ரசூல் கம்சதேவ், வேர்ட்ஸ்வர்த், கலில் கிப்ரான். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, குறள் நெறி இலக்கிய கதைகளுடைய ஆசிரியர் யார்? ஓகே, குறள் நெறி இலக்கிய கலைகளுடைய ஆசிரியர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீலவன், ராம்கி, பி.எம். முத்து, சே. சுந்தரராஜன். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. குறள் நெறி இலக்கிய கதைகளினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சே. சுந்தரராஜன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, தமிழ் படித்தால் அறம் பெருகும், அண்மை வரும், மருள் விலகி போகும் என்று சொன்னவர் யார்? ஓகே, தமிழ் படித்தால் அறம் பெருகும், அண்மை வரும், மருள் விலகி போகும் என்று சொன்னவர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உவேசா, மீனாட்சி சுந்தரனார், பாவானார், பெருஞ்சித்திரனார். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஓகே, ஓகே, ஃபைனல் கொஸ்டின் வந்து பாருங்க, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என மழையை போற்றி வணங்கியவர் யார்? ஓகே, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என மழையை போற்றி வணங்கியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள், வள்ளலார், நாதகுத்தனார். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என மழையை போற்றி வணங்கியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஓகேவா? ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.